Infinix Zero 20 அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் போனை Zero Ultra கூட லான்ச் பண்றதா இருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபினிக்ஸோட Zero 20ல என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கறது டீடைலாக இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே லைக் கொடுத்துருங்க. முதல்ல இந்த போனுக்கு டிஸ்பிளேல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.7 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன்ல AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இது ஒரு வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளேயாக கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா இருக்கு. அது ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இதில் மீடியாடெக்கோட Helio G99 அப்படிங்கிற 6 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இது 2 GHz காட்டஸ் A76 கோர்ஸ் பேஸ் பண்ணிக்க ப்ராசர். கிராஃபிக்ஸ்க்காக ARM Mali G57 MC2 GPU வருது. ஸோ ப்ராசரோட ரேங்கிங் அப்படி பார்க்கும்போது இது 64வது ரேங்க் வருது. அது சீக்ரெட் ப்ராசராக கொடுக்குறாங்க. ஸோ மிட் செட்டிங்ஸ் வரையும் ஹெவியான கேம்ஸ் விளாடலாம். மல்டி டாஸ்கிங் மாதிரியான நல்ல விஷயங்கள் பண்ணலாம். 1-2 ஹெவியான கேம்ஸ் விளாடலாம். மேலும் இந்த ஃபோன் ஹீட் ஆகக்கூடாதுங்கிறக்காக லிக்விட் கூலிங்லாம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 8GB ரேம் இது 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வருது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் கொடுக்குறாங்க. ஆனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் ஃபோனில் யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபோன் Android 12 OSல XOS 12 இன்டர்ஃபேஸில் என்ன ஆகுது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைட் நமக்கு 3 கேமரா வருது. மொதல் கேமரா 108 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா குவாட் LED ஃபிளாஷ் சப்போர்ட்டோட வருது. ரெண்டாவதாக ஒரு 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சரும் மூணாவதாக 2 மெகாபிக்சலுக்கான கேமராவும் கொடுக்குறாங்க. அதே ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 60 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. டியூல் LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் தராங்க. ஆனால் செல்ஃபி வீடியோஸ்லாம் எடுக்கும்போது நமக்கு ஷேக் ஆகாது. இது போக சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த ஃபோனில் தராங்க. இது போக 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட், ஹைரஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்லாம் இருக்கு. இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் கிடையாது. நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதில் டியூல் 4G VoLTE மட்டும் தான் வருது. மற்றபடி ப்ளூடூத் 5.3 மாதிரியான கனெக்டிவிட்டி இருக்கு. NFC-யும் தராங்க. ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது NFC இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. மற்றபடி பேட்டரி சப்போர்ட் வரையும் இந்த ஃபோனில் ஒரு 4500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. கடைசியாக இந்த ஃபோனோட விலை அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20 25,000 ரூபாய்க்குள்ள கொண்டு வருவாங்க. ஸோ எதிர்பார்க்கப்படுது. ஸோ என்ன பிரைசிங்க்கு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இன்ஃபினிக்ஸ் பிரைசிங் லான்ச் பண்ண போகிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.